குட் மார்னிங் மக்களே. இன்றைக்கி வந்து வேளச்சேரியிலேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு புதுசாக லோக்கல் ட்ரெயின் விட்றாங்க. எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் விட்றாங்க. நம்ம அதை போய் ட்ராவல் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் வேளச்சேரியிலேருந்து சென்னை பீச் வரைக்கும் அதுவும் போய் பார்ப்போம் எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாங்க போகலாம். ஹலோ மக்களே, இன்றைக்கான வீடியோ நம்ம வந்து வேளச்சேரியிலேருந்து பார்ட் 1 வரைக்கும் போகிறோம். ஸ்டார்டிங்கில் பீச் வரைக்கும் போகலான்னு தான் இருந்தோம். அப்புறம் நாங்கள் பார்ட் 1 இறங்கி அங்கேருந்து எங்களுக்கு வீடு கேட்டனாலும் நாங்கள் அங்கேருந்து மாறிக்கணும். நாங்கள் இப்போ ஆரம்பிக்கலாம். இப்போ புதுசாக வேளச்சேரியிலேருந்து சென்ட் தாமஸ் வரைக்கும் ட்ரெயின் விட்டுக்கிறதுனால கொஞ்சம் இன்டர்வியூ ஒர்க்கெலாம் போயின்னு இருக்குங்க. அந்த வீடியோ கூட நான் முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஐ புல்லட்டில் கொடுக்குறோம், அங்கே செக் பண்ணி பாருங்கள். இப்போ வேளச்சேரியிலேருந்து நம்ம கிளம்பிட்டோம். நான் டிப்ளமோ படிக்கிறப்பெல்லாம் வேளச்சேரியிலேருந்து தான் பார்ட் 1 வரைக்கும் போவேன். எங்கள் காலேஜ் வந்து வேப்பேரியில் இருக்குது. எங்கள் காலேஜ் வந்து வேப்பேரியில் இருக்குது. தினமும் நான் இங்கேருந்து போவேன். கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ட்ராவல் பண்ணுறேன். வாங்க எப்படி இருக்கு டாப். போகிற வேலை நிறைய பில்டிங்ஸ்லாம் இருந்துச்சு, நிறைய பார்த்துட்டேன். இப்போ வேளச்சேரியிலேருந்து அடுத்த ஸ்டாப் வந்து பெருங்குடி வந்துட்டோம். பெருங்குடியில் ட்ரெயின் மூவ் ஆகிறப்ப ஸ்டேஷன்லாம் ஒரு அதிகமாக கூட்டமே இல்லைங்க. ட்ரெயினில் கூட பெருசாக கூட்டம் இல்லை. நாங்கள் போகிறப்ப பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு திருவான்மூரில் ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் போய் பார்ப்போம். பெருங்குடிக்கு அடுத்தது தரமணி தான். ஆனால் இங்கெல்லாம் நிறைய பெரிய பெரிய பில்டிங்லாம் வந்துருச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு அது ஐடி பார்க்கு அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். நம்ம தரமணியும் வந்துட்டோம். தரமணிலேருந்து அடுத்து திருவான்மணி கிளம்பிட்டோம். திருவான்மையூரில் போகிற வகையில் நிறைய ஐடி பில்டிங்ஸ் நல்லா இருக்குது. புதுசாக ஏதோ ரெடி பண்ணுங்க நிறைய சில பில்டிங் ஒர்க்ஸும் போய் நின்றுச்சு. பாருங்கள் எப்படிலாம் இருக்குது பில்டிங். அப்புறம் நம்ம அங்கேருந்து திருவான்மையூர் ஸ்டாப்புக்கு வந்தாச்சு. போகிற வேலை ஒரு சப்வே இருக்கும். சப்வேவும் வந்துருச்சு. திருவான்மையூரில் தான் எங்கேயும் கூட்டம்லாம் ஏறுவாங்க பாருங்கள். திருவான்மையூர் கிளம்புன உடனே நான் ஒரு பிரிட்ஜு பார்த்தேன். இந்த பிரிட்ஜு நான் இப்போ தான் பார்க்குறேன். எனக்கு வந்து நாளோட இந்த ரீசெண்டாக இப்போ தான் முடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எனக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருந்துச்சு. வாங்க அடுத்த ஸ்டாப் பார்ப்போம். அடுத்த ஸ்டாப்பு திருவான்மையூருக்கு அப்புறம் இந்திரா நகரம் வந்துருச்சு. பக்கத்தில் ஒரு ஸ்கூல் பசங்க குரூப்ஸ் இருந்துச்சு. ஜாலியாக விளையாடிருந்தாங்க. ஒரு கம்மனை மட்டும் ஒரு பையன் டிக்கெட் எடுத்துன்னு இறங்கி தான் ஏறான். அவன் பின்னாடியே நிறைய பசங்க ஆடியே போயினே இருக்காங்க. அவங்க குரூப்ஸ் எல்லாம் ஜாலியாக இருந்துச்சு. அந்த மக்களே, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அதாவது நான் எனக்கு மூவிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ மூவி ரோஸ்ட் வீடியோ போடலான்னு இருக்கேன். இப்போ அதுக்கு என்கிட்ட இருக்க 2 சாய்ஸ் வந்து அகண்டா 2வும் ராஜா சாபும். உங்களுக்கு எந்த மூவி சொல்லுங்கள், நான் அதை ரோஸ்ட் பண்ணி போகிறேன். ஏன்னா ரெண்டுமே கொஞ்சம் நல்லா இருக்காது, கொஞ்சம் ஓவராக எடுத்துருப்பாங்க ஆக்ஷன் சீன்ஸ்லாம். உங்களுக்கு எந்த மூவி வேணுமோ அதை சொல்லுங்கள், நான் ரோஸ்ட் பண்ணி போடுறேன்.
இப்போ நம்ம சேப்பாக்கம் வந்துட்டோம். இந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடி தான் அப்படியே சேப்பாக்கம் ஸ்டேடியம்லாம் இருக்குது. வாங்க அதையும் பார்க்கலாம். இங்கே மேட்ச்லாம் நடக்கிறப்ப வெளியே ஃபுல்லாக கூட்டமும் ஸ்டேஷன் வந்து சரியான கூட்டமாக இருக்கும். நிறைய பேர் இங்கேருந்து உட்காந்து சின்ன சின்ன பசங்களாம் உட்காந்து பார்ப்பானுங்க, ஜாலியாக இருக்கும். நான் கூட கொஞ்ச நாள் இங்கே தான் நின்று சும்மா பார்த்துன்னு இருப்பேன். இதுதான் கவர்மெண்ட்டு விருந்தினர் மாளிகை. அடுத்து இந்த ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கு, ஸோ அதான் வருது. ஏன்னா நம்ம சின்னப்பேட்டை ஸ்டாப் கிட்ட வந்துட்டோம். ஏன்னா அதுக்கிட்ட தான் இதெல்லாம் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே பாய். பார்க் டவுன் வந்துருச்சு. நான் இங்கேருந்து இறங்கி போக வேண்டியதான். ஃபஸ்ட்டு நான் சென்னை பீச் தான் போன இருந்தேன். ஆனால் இங்கே ஒரு சின்ன வேலை இருந்ததுனால நான் பார்க் டவுனோடு முடிச்சிடுறேன். ஓகே பாய் பாய். ஃபஸ்ட்டு பார்க் டவுனுக்குன்னு ஒரு ஸ்டேஷன் தனியாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து எல்லாம் இடிச்சிட்டுக்கிறாங்க போல. நான் வந்தப்போ இருந்துச்சு, எப்போ ஆகிடுச்சாங்கன்னு தெரியல எனக்கு. அது எவ்வளோ சின்னதாக ஒரு பிளாட்ஃபார்ம் நிறுத்தி அது கூட 2 பேர் போகிற மாதிரி தான் கட்டியிருக்காங்க.